ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்திருந்த ஒரு ஃபுல் டே ரொட்டீன் விளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். காலையிலே ஒரு 6:30 மணின்றப்போ நான் எந்திரிச்சுட்டேன். சமையல் வேலைய முடிச்சுட்டு, அப்பதான் ஒரு 9 மணி போல சாமி கும்பிடுறதுக்கு டைம் கரெக்ட்டா இருக்கும்னு. நான் ஆல்ரெடி விநாயகர் சதுர்த்தி அப்போ மினி விளாக் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு வீடியோல சொல்லியிருந்தேன். நாங்க வீட்ல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில தான் சாமி கும்பிடுவோம்னு. ஒரு சிலரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் காலையில தானே சாமி கும்பிடுவோம். இத சொல்லணுமான்ற மாதிரி. எங்க அம்மா வீட்லலாம் விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை இந்த மாரி நாளெல்லாம் நைட்டு தான் சாமி கும்பிடுவாங்க. அங்க ஊர்ல எல்லாருமே அந்த மாரி நைட்டு தான் சாமி கும்பிடுவாங்க. எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா நாங்க சென்னையில இருக்கிறப்போ, என் ஹஸ்பண்ட் காலையில 10 மணிக்கு ஆஃபீஸ் போனா, நைட் 8:30 மணிக்கு மேல தான் வருவாங்க. நைட் ரொம்ப லேட் ஆன மாதிரி இருக்கும். அதனால காலையிலே வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சேன். இப்பவும் ஏதாவது ஃபெஸ்டிவல் டேஸ்னா, மோஸ்ட்லி லீவுனா அன்னைக்கு நைட்டு கும்பிடுவோம். மத்தபடி வந்து எல்லா நாளும் காலையில தான். எங்க அம்மா கிட்ட கூட சொல்லுவேன், "காலையிலேயே சாமி கும்பிட்டாச்சும்மான்னு." எங்க அம்மா எல்லா நாளும் நாங்க நைட்டு தான் சாமி கும்பிடுவோம்னு சொல்லுவாங்க. அது எனக்கு கேட்கிறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நான் அதனால வீடியோல காலையிலேயே சாமி கும்பிடுவோம் அந்த மாரி சொல்லியிருந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு ஊர் சைடு ஒரு ஒரு மாதிரியான வழக்கம் இருக்கும். இன்னைக்கு சாமிக்கு வைக்கிறதுக்காக பிரசாதத்துக்கு வீட்ல பால் கொழுக்கட்டை தான் செய்ய போறேன். தேங்காய் பால் ஊத்தி, கூடவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சாம்பார், உளுந்த வடை. உளுந்து மட்டும் காலையில எந்திரிச்சதும் ஊற வச்சுட்டேன். கொழுக்கட்டை செய்றதுக்காக 1 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி, அது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, சூடான தண்ணி சேர்த்து அப்படியே ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு அந்த மாவு திரண்டு வரும்ல, எல்லா பக்கமும் அந்த ஈரம் பட்டதுக்கு அப்புறமா, இப்ப சூடா இருக்கும். உடனே கை வச்சு பெசைய முடியாது. மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா சப்பாத்தி மாவு மாரி சாஃப்ட்டா பெசஞ்சு வச்சுக்கணும். சாம்பார் செய்றதுக்காக பருப்பெல்லாம் ஒரு சைட்ல வேக வச்சிருந்தேன். அப்புறமா தேங்காய் பால் வந்து எடுக்கணும் கொழுக்கட்டைக்கு. அதெல்லாம் கட் பண்ணி ஒரு சைட்ல எடுத்து வச்சுட்டுருந்தேன். இந்த மாரி ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு வேலை நடந்துட்டு இருந்தது. பால் கொழுக்கட்டைக்கு சுகர்னாலும் எடுத்துக்கலாம். இல்லன்னா வெல்லம் இருக்கலாம். அதுவும் எடுத்துக்கலாம். வெல்லத்துல கல்லு மண் இருக்கும். அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சு எடுத்துட்டு, இந்த டைம்ல கொழுக்கட்டை மாவு நல்லா சூடாயிடுச்சு. அதையும் சின்ன சின்ன பால் ஷேப்ல உருண்டை புடிச்சுக்கிட்டேன். இப்ப இந்த கொழுக்கட்டையெல்லாம் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, நம்ம உருட்டி வச்சிருக்க அந்த கொழுக்கட்டை உருண்டையெல்லாம் உள்ள சேர்த்துரலாம். தண்ணி சூடாகுறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டா தான் அது ரொம்ப கரைஞ்சு போகும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம சேர்க்கிறப்போ ரொம்பலாம் கரையாது. கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு அத மிக்ஸ் பண்ணாம அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்றப்போ, அதுவும் நல்லா வெந்துரும், கரைஞ்சும் போகாது. இனிமேல் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வெல்லத்த ஃபில்டர் பண்ணி உள்ள சேர்த்துட்டு, ஒரு 3 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டா ஏலக்காய் பொடி, நல்ல கெட்டியான தேங்காய் பால். நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அத சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யில வந்து நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி சேர்க்கிறது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லன்னா அதுக்கு பதிலா கொஞ்சமா துருவுன தேங்காய் இருந்தா கூட சேர்த்துக்கலாம். எனக்கு நட்ஸ் ஃப்ரை பண்ணி சேர்க்கிறது பிடிக்குன்றதுனால நான் நட்ஸ் சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான். டேஸ்டியான தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து உளுந்த வடை செய்றதுக்காக மாவு அரைச்சிடலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள பாப்பா கிச்சனுக்கு வந்தாச்சு. இந்த பச்சை மொளகா பார்த்துட்டு வடை செய்ய போறேன்னா, இது போடக்கூடாது. இது ரொம்ப உரைக்கும். மிளகா எடுத்து குப்பையில போட்டுருமான்னு சொல்லிட்டு இருந்தா. மிளகாய் எதுவும் போடக்கூடாது. மிளகாய் என்ன செய்யும்? உரைக்குமா? பாப்பா உரைக்குமா? குப்பையில் போட்டுருவோமா? வடைக்கு போட வேண்டாமா? மிளகா போடலன்னா கொஞ்சம் கூட அந்த காரமே இல்லாத மாரி இருக்கும். அதனால எங்களுக்கு நார்மலா போடுற மாரி வடை போட்டுட்டு, அவளுக்கு மிளகா எதுவுமே வராத மாதிரி, மிளகா, மிளகு இந்த 2மே வராத மாரி குட்டி குட்டியா பால்ஸ் மாதிரி வடை போட்டு எடுத்துட்டேன். 1 மணி நேரத்திலேயே சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு. ஏன்னா சிம்பிளான மெனு தான். வடை போட்டாச்சு, இங்க கொழுக்கட்டையும் ரெடி ஆயிட்டு, சாம்பாரும் வச்சுட்டேன். இனி சாப்பிடுறதுக்கு முன்னாடி இட்லி மட்டும் ஊத்திக்கணும். லைட்டா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே கிளம்பலான்னு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு, அப்புறமா முடியும் காஞ்சுட்டு தலை இழுத்துட்டேன். முந்தின நாள் சாயங்காலம் தான் சாமிக்கு வைக்கிற பூஜை பொருள் எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ அதுக்கெல்லாம் சந்தனம், குங்குமம் பொட்டு வச்சு எடுத்து வச்சுட்டுருந்தேன். எந்த ஒரு ஃபெஸ்டிவல் நாளா இருந்தாலும் சரி, அன்னைக்கு மட்டும் ஏதோ ரொம்ப வேல பார்த்து பயங்கரமா டயர்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்ப்பான்ற மாரி தான் தோணிட்டே இருக்கும். இன்னைக்கும் எனக்கு அந்த மாரி தான் இருந்தது. எல்லாம் எடுத்து வைக்கிறப்பவே கொஞ்சம் பசிக்கவும் ஆரம்பிச்சுட்டு, இன்னைக்கு எங்க அம்மா வீட்டு பக்கத்துல விநாயகர் சதுர்த்தின்றதுனால பெரிய விநாயகர் சிலை வச்சு 1 வாரம் டெய்லியும் காலையில, நைட் 2 நேரமும் பூஜை நடக்கும். அதுவும் பாப்பாக்கு 2 வயசு இருக்கிறப்போ, விநாயகர் சதுர்த்தி வந்த அன்னைக்கு, அத வந்து டெய்லி எங்க அம்மா காலையிலயே நைட் அவள கூட்டிட்டு போயிருவாங்க. அத பார்த்து, பார்த்து 1 வாரம் கழிச்சு அங்க இல்லையா, அங்க போயிட்டு அவளுக்கு அது என்னன்னு சொல்லன்னு தெரியாது. இல்லன்ற மாரி கை காமிச்சுட்டு அப்படியே ஒரு மாரி சோகமா இருக்கிற மாரி இருந்தா, அதுக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் வந்து புரிய ஆரம்பிச்சுட்டு.
இந்த மாரி வச்சுட்டு எடுத்துட்டு போயிருவாங்க. அதுவும் கடல்ல போயிட்டு கரைக்கிறதெல்லாம் போன வருஷம் போய் பார்த்துட்டு வந்திருந்தேன். அதனால இந்த வருஷமும் நம்ம என்னைக்கு சாமி வப்பாங்க, எப்போ கடல்ல போய் கரைக்கணும், இந்த மாரி எல்லாம் கேட்டுட்டே இருந்தா. நான் வேற நேத்து நைட்டு தான் சொல்லியிருந்தேன். இந்த மாரி ஆச்சி வீட்டு பக்கத்துல விநாயகர் சிலை வச்சிருக்காங்க. நம்ம போலான்னு. காலையில எந்திரிச்ச நேரத்துலருந்து ஒரே கேள்வி தான். ஆச்சி வீட்டுக்கு எப்ப போணும்? எப்ப போணும்ன்னு கேட்டுட்டே இருந்தா. இங்க சாமி கும்பிட்டுட்டு, நம்ம சாப்பிட்டுட்டு, அப்புறமா அப்பா கூட்டிட்டு போய் உன்ன ஆச்சி வீட்ல விடுவாங்க. இன்னைக்கு எங்க அக்காவோட பையனும், பசங்களும் அங்க வராங்க 2 பேரும். அதனால குட்டீஸ் எல்லாரும் போனாங்கன்னா, அப்படியே ஒண்ணா ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. நாங்க முன்னாடி சென்னையில இருக்கிறப்பலாம் விநாயகர் சதுர்த்தினா முந்தின நாள் மார்க்கெட் போவோம். பூ வாங்குறதுக்காக அங்க பார்த்தா விநாயகருக்கு அழகழகா எருக்கம்பூ மாலை, அப்புறமா களிமண்ல குட்டி குட்டியா சின்ன சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் விநாயகர் சிலை வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா எங்க வீட்ல அந்த மாரி சிலை வச்சு இதுக்கு முன்னாடி அந்த பூஜை பண்ணி சாமி கும்பிடுற பழக்கம் இல்ல. அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அதனால அங்க இருக்கிறப்போ ஒரு டைம் கூட வாங்குனதே இல்ல. ஆனா இப்போ வந்து ஆசையா இருந்தது. பாப்பாலாம் கேட்கிறாளே செய்யலாமான்னு பார்த்தா, ஆனா இங்க எங்க ஏரியால எங்கேயுமே விநாயகர் சிலையெல்லாம் கிடைக்கல. மேபி டவுன்ல இருக்குமான்னு தெரியல. பெருசெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா சின்ன சின்னதா வீட்ல வைக்கிற மாரி நான் இங்க பார்த்ததில்ல. நேத்து ஈவினிங்கே ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டு விநாயகர் வைக்கிறதுக்காக அருகம்புல் மாலை, அப்புறமா மத்த சாமிக்கெல்லாம் வைக்கிறதுக்காக பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறமா எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருந்தேன். அப்புறமா இன்னைக்கு செஞ்சிருந்த பால் கொழுக்கட்டை எடுத்து வச்சுட்டு திருப்தியா சாமி கும்பிட்டாச்சு. அப்படிப்பா, அடியோப்பா. அடி. சப்போஸ். கொஞ்ச நேரத்திலேயே நல்லாவும் பசிக்க ஆரம்பிச்சுட்டு, சரி இட்லி ஊத்திடலான்னு கிச்சனுக்குள்ள போனேன். ஹஸ்பண்ட் இட்லி வேணாம், நம்ம தோசையே சாப்பிட்டுறலான்னாங்க. அதனால சரி எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் ஃபர்ஸ்ட்டு தோசை போட்டு சாப்பிட்றேன். அப்புறமா உங்களுக்கு சுட்டு தரேன்னு அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கொழுக்கட்டை எடுத்து குடுத்துட்டு, பாப்பாவுக்கும் அந்த கொழுக்கட்டை ஊட்டி விட்டுட்டு, அப்படியே நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். எப்பவும் இந்த மாரி ஸ்பெஷல் டேஸ்னா, அன்னைக்கு காலையிலே டிவில பட்டிமன்றம் ஷோ எல்லா சேனல்லயும் ஓடிட்டு இருக்கும். நாங்களும் Hotstarல அப்புறமா பட்டிமன்றம் ஷோ பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஷோலாம் சூப்பரா இருந்தது. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பாப்பா எங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பிட்டா. அன்னைக்கு மதியம் வந்து பெருசா விளாக் எதுவும் எடுக்கல. ஈவ்னிங் மேல தான் எடுத்திருந்தேன். கிச்சன்ல இருக்கிற மேட் வந்து மாத்திரலான்னு அத வாஷ் பண்றதுக்காக எடுத்து போட்டேன். அப்ப தண்ணி தெரியாம சிந்திருச்சு. கிச்சன்ல மட்டும் ஈரமா இருந்தா, அங்க இடமே கசகசன்னு அந்த மாரி ஆயிரும். எப்படியும் ஒரு 3 நாளுக்கு ஒரு வாட்டி மேட் மாத்தணும். அது மேட் மாத்திட்டு, இப்போ கொஞ்ச நாளா டீ, காஃபி எல்லாம் குடிக்கிறத வந்து நான் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா எப்பவாவது தோணதான் செய்யும். காஃபி குடிக்கணும் போல இருக்கே, காஃபி குடிக்கலான்ற மாரி தோணும். அந்த மாதிரி டைம்ல நல்ல சூடா பால் காய்ச்சிட்டு, அதுல நாட்டு சர்க்கரை இல்லன்னா கேரட் மால்ட் ஆத்தி குடிச்சிருவேன். இன்னைக்கு ஹஸ்பண்ட் இப்ப லெமன் டீ குடிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. அவங்க டெய்லி ரெகுலராலாம் லெமன் டீ எடுத்துக்க மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் தோன்றப்போ குடிக்கிறது தான். சரி அதனால 2 பேருக்கும் சேர்த்து போட்டுடலான்னு, லைட்டா தான் நான் டீ தூள் போடுவேன். எனக்கு ரொம்ப போட்டா அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு பிடிக்காது. பேருக்கு அந்த ஒரு பிஞ்ச் அந்த அளவுக்கு தான் டீ தூள். கூடவே கொஞ்சமா அந்த இஞ்சில தோலெல்லாம் எடுத்து அத இடிச்சு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருவேன். இன்னைக்கு காலையில வாங்குன பாலே காய்க்கவே இல்ல. காலையில ஏதோ பரபரப்பா சமையல் வேலைய பார்த்துட்டு இருந்தேனா, பாப்பாவும் அந்த கொழுக்கட்டை இருக்கு. அதனால சரி பால் வந்து வேணான்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். அத இப்போ காய்ச்சி எடுத்து வச்சுட்டு, லெமன் டீக்கு வந்து கப்ல ஊத்துறப்போ லெமன் போட்டா ரொம்ப வந்து கசக்காது. அப்படியே கொதிக்கிறப்போ அந்த லெமன் ஊத்திட்டா கொஞ்சம் கசக்கிற மாரி இருக்கும். நான் எப்பவுமே அந்த கப்ல தான் லெமன் சேர்த்துட்டு, அப்புறமா நம்ம டீ வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். வீட்ல புதினா இல இருந்ததுன்னா, அதுவுமே 2 மட்டும் கொதிக்கிறப்போ சேர்த்துக்கிட்டா இன்னுமே வந்து நல்லாருக்கும். இன்னைக்கும் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது. அதனால அவங்க அத தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த கிச்சன்ல ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கிற ஒரே வேலை, இந்த ஆயில் பாட்டில் எல்லாம் கிளீன் பண்ணணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். ஒரு பாட்டில்ல ஆயில் காலியாச்சு. சரி அடுத்த 2லயும் காலியானதும் சேர்த்து கிளீன் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொன்லயும் காலியாச்சு. இன்னொன்னு இருக்குல்ல, அதுலயும் காலியானதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணிக்கலான்னு, இப்போ 3 பாட்டிலும் காலியாகி 1 1/2 மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் இன்னும் கிளீன் பண்ணாம அத எடுக்க யூஸே பண்ணல. அப்படியே வச்சிருந்தேன். சரி இன்னைக்கு இத கிளீன் பண்ணிடலான்ட்டு, அப்படியே அந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். கிச்சன் ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணணும், இல்ல வீடு ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணணும்னா கூட, அது வந்து பண்ண தோணிரும். ஏன்னா பெரிய வேல. அதனால சீக்கிரம் முடிக்கணுன்ற மாரி தோணி, ஒரு வேகத்துல டக்குன்னு பண்ணி முடிச்சுருவோம். இந்த மாரி சின்ன சின்ன வேலையெல்லாம் இதுதானே ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிக்கலாம், 10 நிமிஷத்துல பண்ணிக்கலான்னு வச்சு வச்சு இங்க எனக்கு 1 1/2 மாசம் ஆயிடுச்சு. அது உள்ளேயுமே வந்து அந்த எண்ணெய் அடியில கொஞ்சம் இருக்குல்ல, அது அப்படியே அதுல செட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் அப்படியே இருந்ததா யூஸ் பண்ணாம, அந்த எண்ணெய் ஸ்மெல்லே கொஞ்சம் மாறுன மாதிரி ஆயிடுச்சு.
நான் வச்சிருக்கிற ஆயில் பாட்டில்ல கை பிடிக்கிற இடத்துல ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரும். அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபுல் கிளாஸ் பாட்டில் கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் கிரிப் இருக்கும். ஏன்னா முன்னாடி வந்து ஃபுல்லா கிளாஸ் பாட்டில் தான் வச்சிருந்தேன். அடிக்கடி தட்டி விட்டு கீழ போட்டு உடைச்சுட்டேன். இதுவரைக்கும் 2 பாட்டில் உடைச்சிருக்கேன். அதனால தான் இப்போ இந்த மாரி வாங்கிட்டேன். ஒண்ணு வந்து 250 எம்எல் பிடிக்கும். குட்டியா இருக்கிறது. மீதி 2 வந்து 500 எம்எல் பிடிக்கும். அந்த சின்ன பாட்டில் இங்க லோக்கல் ஷாப்ல வாங்குனது தான். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்குன ஆயில் பாட்டில். அதுல லிட்ல மட்டும் அந்த க்ளோஸ் பண்றதுக்கு சின்னதா ஒண்ணு இருக்கும். அது மட்டும் உடைஞ்சுட்டு. மத்தபடி அந்த பாட்டில் இதுவரைக்கும் ஒரு நாளும் கீழ போட்டது இல்ல. மத்த இந்த 2 பெரிய பாட்டிலும் ஆன்லைன்ல வாங்குனது. எண்ணெய் பிசிருக்கு நெறைய இருக்குன்றதுனால நல்லா சுடு தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அப்புறமா டிஷ் வாஷிங் லிக்விட் போட்டு, அந்த கிளீன் பண்ற பிரஷ் போட்டு நல்லா தேய்ச்சு எடுத்து கிளீன் பண்ணி, வெளியில வந்து பால்கனில வச்சுட்டேன். இங்க பால்கனில பார்த்தீங்கன்னா, 3 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் நல்ல வெயில் அடிக்கும். இப்போ முன்னாடிய விட புதுசா 2, 3 செடி எல்லாம் பால்கனில வச்சிருக்கேன். அதுவும் காய்கறி செடி, கீரை எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாம் அழகா வளர்ந்து வருது. அத பார்க்குறப்பவே அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு போட்டு வளர்ந்த செடி இந்த கத்திரிக்காய் செடி தான். இப்போ கொஞ்சம் நல்லாவே பெருசாயிட்டு, இப்போ ஒரு 3 நாளுக்கு முன்னாடி தான் பூவெல்லாம் வந்திருந்தது. கொஞ்ச நாளைக்கு காய்க்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து இங்க வந்து பாலக்கீரை. இது போட்டு ஒரு 15 நாளுக்கு மேலேயே இருக்கும். நல்லா வளர்ந்துட்டு, ஒரு சிலதெல்லாம் கீழ குட்டி குட்டியா இருக்கு. மத்தபடி நல்லா வந்து ஒரு நாளுக்கு வச்சு சாப்பிடுற அளவுக்கு தாராளமாவே இருக்கு. இன்னும் ஒரு 3, 4 நாள்ல பறிச்சிட வேண்டியதான். காத்து ரொம்ப அடிக்கா, அதனால இதுவும் நல்லா வளர்ந்துருச்சுன்றதுனால அப்படியே கொஞ்சம் சாஞ்சு போன மாதிரி நிக்கி. அடுத்து இந்த மிளகா செடி. வீட்ல இருந்த காஞ்ச மிளகா பிச்சு தான் ஒரு 30 விதைக்கிட்ட என்னமோ போட்டிருந்தேன். சின்ன பாட்ல வச்சிருந்தேன். எல்லாமே அழகா வளர்ந்துட்டு. அதனால இப்போ 2 பெரிய க்ரோ பேக்ல 2யுமே தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டேன். அடுத்த இதுல வந்து கொஞ்சம் புதினா காம்பெல்லாம் வீட்ல இருந்தது. 3 நாளுக்கு முன்னாடி காய்கறி வாங்குனது. இங்க வெயில் அதிகமா இருக்குன்றதுனால புதினா மட்டும் வளர மாட்டேக்கி. இந்த டைம் கொஞ்சம் கம்மியா தான் குச்சியெல்லாம் வச்சேன். நெறைய வைக்கல. ஆனா லைட்டா இந்த சின்னதா இப்ப தான் இலை வர்ற மாரி இருக்கு. வளர்ந்ததுன்னா நான் அடுத்தடுத்த விளாக்ல காமிக்கிறேன். அடுத்து இப்போ லாஸ்ட்டா நர்சரி போனப்போ வாங்கிட்டு வந்திருந்த மல்லிப்பூ செடி. இதுவுமே வாங்குனத விட கொஞ்சமா இப்ப தான் லைட்டா 2, 3 இலை வந்திருக்கு. இந்த பேக்ல பொன்னாங்கண்ணி கீரை இருக்கும்ல, அதோட சீடு போட்டிருக்கேன். ஆனா கரெக்ட்டா பொன்னாங்கண்ணி கீரையோட சீட் தானான்னு தெரியல. ஒரு சீட் பென்சில் வாங்கியிருந்தோம். அதுல பேக் சைட்ல இருந்தது. அத போட்டு விட்டுருக்கேன். ஆனா இன்னும் போட்டு ஒரு 4 நாள் என்னமோ இருக்கும். இன்னும் சுத்தமா வளரவே ஆரம்பிக்கல. இதுக்கு முன்னாடி நான் பெருசா காய்கறி செடி எல்லாம் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது. நான் இப்ப தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் எல்லாம் இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.